அந்த மாதிரி ஒரு நபரை, ஒரு கேவலமான நபரை, அந்த மாதிரி ஒரு ரவுடித்தனமான ஒரு இன்னைக்கு தென் தமிழகத்தில் அனைத்து விதமான ரவுடித்தனமும் செஞ்சுட்டு இருக்கிறது அனிதா ராதாகிருஷ்ணன். திமுக முன்னாள் அமைச்சர் ஒரு கேவலமான ரவுடி என கூறி அமைச்சர் சிடிஆர் நிர்மல்குமார் விமர்சனம் செய்துள்ளது திமுகவினர் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதே தான் பண்ணிட்டு இருக்காங்க. இதே மாதிரி தான் எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. முன்னாடி இருந்த காலகட்டங்கள்லாம் ஒவ்வொரு ஆட்சி மாற்றம் நடக்கும் போது திமுகவினர் அவங்களுக்கு வசதியாக அவங்க ஏரியாவில் இருக்கிற புதிதாக வந்த அதிமுக அமைச்சர்கள் யாரையாவது பிடிச்சி செட்டில்மெண்ட் பண்ணிக்கிறாங்க. இப்படிதான் இந்த காலங்களில் இவங்க நடந்துருச்சு. இந்த ஆட்சியில் அண்ணன் விஜய் தலைமையிலான முதல்வர் விஜய் தலைமையிலான ஆட்சியில் யாரையும் செட்டில்மெண்ட்லாம் பண்ண முடியாது. ஊழல் செஞ்சா வழக்கு, தப்பு செஞ்சா வழக்கு, தேவையில்லாமல் மக்களையும் பெண்களையும் அவதூறாக பேசினால் கண்டிப்பாக சட்டம் தன் கடமையை செய்யும். எந்த திமுக அமைச்சரும் யாரையும் பார்த்து செட்டில்மெண்ட் பண்ண முடியாது. எந்த ஆட்சி மாற்றம் வந்தாலும் ஊழலுக்கு ஒரு பணத்தை கொடுத்து காம்பன்சேட்டும் பண்ண முடியாது. நீங்கள் எங்கேயும் ஊழல் கிடையாது, எதுலேயும் ஊழல் கிடையாது. ஸோ இன்றைக்கி அவங்களுக்கு வேறு வழியே இல்லாமல் இன்றைக்கி தேவையெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கி அதில் சொல்லியிருக்காரு, அவரை ராஜினாமா செஞ்சுட்டு சேர சொன்னாங்களாம். அனிதா ராதாகிருஷ்ணன் மாதிரியான ஒரு ரவுடியும் ஒரு கேவலமான ஒரு நபரையும் கண்டிப்பாக தவம் இருந்தாலும் அது நாங்கள் தமிழக வெற்றி காலத்தில் என்றைக்கும் சேர்த்துக்க மாட்டோம். ஸோ அவர் அது அவருக்கும் தெரியும். ஸோ அந்த மாதிரி ஒரு நபரை, ஒரு கேவலமான நபரை, அந்த மாதிரி ஒரு ரவுடித்தனமான ஒரு இன்னைக்கு தென் தமிழகத்தில் அனைத்து விதமான ரவுடித்தனமும் செஞ்சுட்டு இருக்கிறது அனிதா ராதாகிருஷ்ணன். கட்ட பஞ்சாயத்துலேருந்து எல்லாமே செஞ்சுட்டு இருக்கிற அனிதா ராதாகிருஷ்ணன். அனிதா ராதாகிருஷ்ணனால அங்கே 20 வருஷமாக அந்த தென் தமிழகம் முழுவதும் அமைதிக்கு குந்தம் விளைவித்து அவ்வளவு தேவையில்லாத ரவுடித்தனமும் அவ்வளோ கட்ட பஞ்சாயத்துகளும் அவ்வளவும் நில அபகரிப்பு அனைத்தும் செஞ்சது அனிதா ராதாகிருஷ்ணன். ஸோ அனிதா ராதாகிருஷ்ணன் மாதிரியான ஆட்கள் நபர்கள் தவம் இருந்தாலும் தமிழக வெற்றிக்கிறதுல சேர்த்துக்க மாட்டோம். ஸோ இன்னைக்கு அதை திசை திருப்புறாராம். அவ்வளோ பெரிய அறிவாளி அவர் பெருசாக திசை திருப்புறதா நினச்சிட்டு நாங்கள் ராஜினாமா செஞ்சிடலாம். அவரெல்லாம் ராஜினாமா இல்லை, அவர் அப்படியே தவம் இருந்து எங்களுடைய முதல்வர் அண்ணன் விஜய் காலில் விழுந்தாலும் தமிழக வெற்றி காலத்தில் சேர்த்துக்க மாட்டோம். ஸோ அதை கிளாரிஃபை பண்ணுறோம்னு நினச்சோம். ஏன்னா இந்த மாதிரி தோல்வி பயத்தில் இன்னைக்கு எல்லாருக்கும் மேலேயும் ஏதாவது ஒரு வழக்குகள் இருக்குது. ஏன்னா அவங்க ஊழல் செஞ்சுருக்காங்க. இன்னைக்கு ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஊழல் இருந்துச்சு, அதனால் அவர் மேலே வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஸோ சட்டப்பூர்வமாக ஆதாரம் இருந்தால் அது வழக்குகள் நடக்கும். அதில் போய் அந்த வழக்குகளில் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுவாங்க, நடக்கும். இதானே நடக்கும். நீங்கள் பழைய காலங்களில் என்னென்னா அந்தந்த முந்தைய ஆட்சி காலத்தில் வந்தோடனே வீரவாசமாக பேசுவாங்க, பேசிட்டு வழக்குகள் எதுவும் பதிவு செய்ய மாட்டாங்க, அதுக்கான ஏதாவது செட்டில்மெண்ட்டை வாங்கிட்டு ஒதுங்கிப்பாங்க. அந்த ஆட்சி அந்த மாதிரியான இதெல்லாம் இங்கே நடக்காது. யாராக இருந்தாலும் தவறு செய்திருந்தாலும் கண்டிப்பாக அவர்கள் மீது சட்டப்பூர்வமாக என்ன நடவடிக்கைமோ கண்டிப்பாக நடக்கும். அதில் யார்கிட்டையும் செட்டில்மெண்ட் பண்ண முடியாது. ஸோ இவர் குதிரை பேரம் செஞ்சாருங்கன்னு நாங்கள் சாட்சியத்தோடு சொல்லியிருக்கோம். ஆதாரத்தோடு எங்களுடைய எம்எல்ஏ ஒருத்தர் அவரை கூப்பிட்டு பேரம் பேசினதுக்கான ஆதாரத்தை கொடுத்துருக்குறார். ஸோ அந்த மாதிரி ஏதாவது எங்கள் சைடு இருந்தால் சொல்லுங்கள். நாங்கள் யாரிடமாவது கூப்பிட்டு யாரையாவது பேசி நாங்கள் வாங்கன்னு சொன்னோமோ அதெல்லாம் கிடையாது. எங்களுக்கான நம்பர்ஸ் இருக்குது. நாங்கள் தான் திரும்ப சொல்கிறோமே, இன்று நாளும் நாங்கள் தேர்தலை சந்திக்க 100% தயார். நாங்கள் யாருக்கும் பயப்படவில்லை. மக்களுக்கு மட்டும்தான் பயந்து வேலை பார்த்துட்டு இருக்கோம். ஒவ்வொரு நாளும் மக்களுக்கு மட்டும்தான் பயந்து வேலை பார்த்துட்டு இருக்கோம். வேற யாருக்கும் பயப்படவில்லை. இங்கே ஸ்டாலினோ யாருக்கும் பயந்துலாம் இங்கே வேலை செஞ்சுருக்கிறேன். நாங்கள் எங்களுடைய தலைவர் 2 வருஷத்துக்கு முன்னாடியே 2 வருஷமாக அவருக்கு அழுத்தத்துக்கு மேலேயே செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.